ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பை காட்ஸ் கிரேஸ் இந்த மாதம் முழுவதும் எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து ஒரு சீரீஸாக ஆண்டர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கூட பாருங்களேன், லூக்கா 11ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கணும். நமக்குள்ளே இருக்கிறாரு, பட் அவருடைய வல்லமைக்காக வரங்களுக்காக ஜெபிக்கணும். அதை மெச்சூர்டாக மாறணும். இன்னும் அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறது. நமக்குள்ள ஆவியின் கனிகள் வேணும், ஆவியின் வரங்கள் வேணும். அதுக்காக ஃபாஸ்டிங்காக ஜெபிக்கிற ஆட்கள் பார்ப்போம், எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபாஸ்டிங் இருப்பாங்க, எதுக்கு இருப்பாங்க? வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், நோய் மாறணும், இதுதான். ஆனால் பாருங்கள், மெச்சூர்டான பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆவியின் வரங்கள் வேணும், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இன்னும் வேணும், கனிகள் வேணும். கனி இல்லாமல் இருக்கிறாங்க. மெச்சூர்டாக மாறணுன்றதை கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை வளரணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ப்ரே ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியருக்கு அவர் கைடன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. கீழே பார்த்துட்ருக்கோம், மேலே பார்த்து மேலானவைகளை நோக்கி கேட்கணும். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.